இப்போது வரும் கதையை எழுதி உருவாக்கியவர் செல்லதுரை. ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில பணியாற்றுகிறார். கதையை பார்க்கலாம் வாருங்க. ஒரு காலத்தில உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கேள்விகளுக்கு உடனடி பதில் அளிக்கும் கதைகள் சொல்லும் மொழிபெயர்ப்புகள் செய்வதற்கான ஒரு புத்திசாலி உதவியாளர் வேண்டும் என ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்ற OpenAI நிறுவனம் ஒரு அற்புதமான செயற்கை நுண்ணறிவு நண்பனை உருவாக்கியது. அதன் பெயர் ChatGPT. ChatGPT என பெயருக்கு ஒரு ரகசிய அர்த்தம் இருந்தது. Chat என்பது மக்களுடன் இயல்பாக உரையாடுவதை குறித்தது. GPT என்பது ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் என்று அழைக்கப்படும் ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பம். இதன் சக்தி என்னவென்றா, இது மனிதர்கள் போல பேசுவதையும் புதிதாக உள்ளடக்கங்களை உருவாக்குவதையும் கற்றுக்கிறது. இந்த நண்பன் சிறு வயதிலேயே, அதாவது உருவாக்கப்பட்ட போது, உலகம் முழுவதும் உள்ள நூல்கள், கட்டுரைகள், இணையதளங்கள் போன்றவற்றை படித்து கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும் என்று கற்றுக்கிட்டான். இதனால் அவன் கட்டுரை எழுதுதல், கதை சொல்லுதல், கவிதை உருவாக்குதல், கணக்கு செய்யுதல், மொழிபெயர்த்தல், கணினி குறியீடு எழுதுதல், பிழைகள் சரி செய்தல், மேலும் யோசனைகள் பரிந்துரைத்தல் போன்ற பல விஷயங்களில் வல்லவரானான். ஆனால் அவனுக்கும் சில வரம்புகள் இருந்தன. சில சமயங்களில் சமீபத்திய நிகழ்வுகளை தெரியாமல் பழைய தகவலை சொல்லிவிடுவான். சில நேரங்களில் தவறான பதில்களையும் சொல்லிவிடுவான். மேலும் மனிதர்கள் போல உணர்ச்சிகள் இல்லாதவன். இருந்தாலும் உலகம் முழுவதும் பலரின் தினசரி உதவியாளாக இருந்து எப்போதும் நான் உங்களுக்கு எப்படி உதவலாம் என் ஆர்வத்துடன் கேட்கும் நண்பனாக அவன் திகழ்ந்தான். இக்கதையை எழுதி உருவாக்கிய செல்லதுரை.